சிவபெருமான்னா அவருக்கு நந்தி இருக்கணுமே. யார் நந்தி? அடிச்சு பாருங்க எப்படி இருக்குது. சிவன், பார்வதி, நந்தி. எப்படி நந்தின்னு சொன்னீங்க? சும்மா வச்சு நான் கேட்குறேன். அவர் ஒருத்தர் தான் விடுபட்டுருக்காருன்னு சொல்லி அம்மாவை நந்தின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்னேன் மகாநந்தினி. ஆச்சாச்சா. இந்த நந்தியோட வேலை என்ன? கேரி பண்ணுறது தானே. இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணரை உலகமுல்லாம் கேரி பண்ணிட்டு போனது யார்? விவேகானந்தர் தானே. சுவாமிஜி சொல்லுங்க, நீ தோளில் வச்சுட்டு என்னை எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போறியோ அங்கெல்லாம் நான் வருவேன், வந்து இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கேரி பண்ணுறார். அதுக்கப்புறம் எல்லோரும் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த நந்தி காதில் தான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கீங்க. எனக்கு உண்மையிலே அது புரியறதே இல்லை. அப்போ ரகசியமாக சொல்கிறதுனால புரியல. அது என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. ஏன் அவர்கிட்ட சொல்கிறீங்க? இங்கே ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட நீங்கள் யாராவது போகணுன்னு சொன்னால் நேராக போனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர்கள் ஈஸியாக உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். யாராவது சுவாமிஜி மூலிமா போங்க, வேறு வழியே இல்லை, கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிப்பார். இந்த ஹசரா எதுக்கு ஆகாதவங்க ஹசரான்னு சொல்லுவார். அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாம் தில்லுமுல் வேலைலாம் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் தான் அந்த ஸ்ரீராமகிருஷ்ண லீலையில் ஜட்டில குட்டியில் அந்த 2 பெண்கள் மாதிரி இங்கே ஹஸ்ரா. ஸோ அவர் கூப்பிட்டு போய் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட இவரை ஆசீர்வதிக்கணும். அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு. இல்லை அவன் இது பண்ணல அது பண்ணல, பண்ணியே ஆகணும். சரி போ, கடைசியில் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு. இது ஒரு சாம்பிள் தான் நமக்கு. அப்படி இன்றைக்கி எல்லோரும் நம்ம குரு மகாராஜ்கிட்ட வந்திருக்கோன்னா நம்மளாம் கூப்பிட்டு வந்தது யார்? ஸ்ரீராமகிருஷ்ணரா? ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. யார் நம்மளை கூப்பிட்டு வந்தா? விவேகானந்தர். விவேகானந்தர் தான் நம்மளை எல்லாம் கூப்பிட்டு வந்து, உங்களெல்லாம் யார் கூப்பிட்டு வந்தான்னு தெரியல, என்ன நிச்சயமாக அவர் தான். ஏன்னா நான் விவேகானந்தர் புக்கு தான் முதல்ல படித்தேன். எனது இந்திய பிரசங்கங்கள்னு ஒரு புஸ்தகம், அதுதான் எழுத்துட்டு வந்தது. ஸோ அப்படி நம்மளை கூட்டுகிட்டு வர்றது. அப்போ யார் காதில் சொல்லணும்? விவேகானந்தர்கிட்ட சொல்லணும். விவேகானந்தர் சொல்லணும். விவேகானந்தரை பிடிச்சா போதும், குரு மகாராஜ்கிட்ட ஈஸியாக போயிடலாம், நேராக முட்டி மோதுறதை விட. அப்படி தான் எல்லோரும் பக்தர்கள்லாம் போய் யார் காதில் விடுறாங்க? நந்தி காதில் ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலையும் ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்படி இருக்கிறாரு? சிவபெருமானாக இருக்கிறார். அப்படி ஒரு எளிமை, அப்படி ஒரு சொல்லுவாங்க, அவருக்கு தலையில் ஒரு வில்வேலையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அப்படி ஆனந்தமாக துள்ளுவாராம். சிவபெருமான் தலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு வில்வேலை போட்டாலே ஆனந்தமாக ஆடுவாராம். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அது கூட செய்ய வேண்டாம், அவன் வரான்னு தெரிஞ்சாலே இவர் தாண்டம் ஆடுவார். யார்? நரேன் வந்துட்டான்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணுறாரு? சமாதிக்கே போயிடுறார். ஆனந்தத்திலே அப்படி ஒரு சந்தோஷம். நீங்கள் எல்லாம் பகவானுடைய நேம சொன்னால் போதும், பக்தர்களை கண்டாலே அவர் ஆனந்தத்தில் ஆடக்கூடியவராக இருக்கிறார். சரி, ஆக்சுவலாக இவரது யார் தான் வந்தது? வரேன்னு சொன்னது யார்? கதாதர், விஷ்ணு. அப்போ விஷ்ணுவா இவரை பாருங்கள் எப்படி தெரிகிறாரு? விஷ்ணு நடுவில், இந்த பக்கம் யார்? லக்ஷ்மி. அப்போ அந்த பக்கம் யார்? ஆதிசேஷன். ஆஞ்சநேயர் விஷ்ணுக்கிட்ட போக மாட்டார். அவர் நேற்று ஒரு அடி கொடுத்தாருல்ல பலராமுக்கு, அவர் ராமனோட மட்டும்தான் இருப்பார். அப்போது ஆதிசேஷனா, இப்போது அவர் யார்? பெட்டு. விஷ்ணு உட்கார்றதுக்கான பெட், அதாவது இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறார். அப்படி ஒரு இடத்தை தயார் பண்ணி கொடுத்தவர் யார்? விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மிஷன், இது ஃபுல்லாக ராமகிருஷ்ணர் இருந்து லீலை பண்ணுறதுக்கான அந்த பீடத்தை சமைச்சு கொடுத்தவர் யார்? விவேகானந்தர். அப்போ அவர் யார்? ஆதிசேஷன். அம்மாவே சொல்லியிருக்கா, நான் வைகுண்டத்தில் அவர் பாதத்தில் நல்லா ஜம்முன்னு இருந்தேன், இங்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். ராமன், சீதை, ஆஞ்சநேயன். ஒன்றும் டவுட் இல்லைல்ல, அதில் ஏகப்பட்டது. நல்லதாக போச்சு. அடுத்தது கிருஷ்ணன், ராதே, கிருஷ்ண, அர்ஜுனன். என்ன கொடுத்தாங்க? என்ன அங்கே நடந்தது? அர்ஜுனன் மூலமாக என்ன நடந்தது?
கீதா கிடைச்சிது. இங்கே என்ன கிடைச்சிது? ஆனால் இந்த தடவை அர்ஜுனனுக்காக கொடுக்க அவருடைய அமுத மொழிகள் மகேந்திரநாத் குப்தா மூலிமா கிடைச்சிது. இப்போ அந்த இடத்துல தான் அவர் என்னவா இருக்கார்? அர்ஜுனுடைய இடத்துல அங்கே இருக்கிறார். ஆனால் நிலை ஒன்று தான். கீதை எந்த நேரத்தில் வந்தது? அர்ஜுன் அந்த போர்க்களத்தை விட்டு ஓடலான்னு பார்த்தான். அவனை பிடிச்சி நிறுத்தி தான் அவனுக்கு என்ன பண்ணார்? உபதேசம் பண்ணார். அதே மாதிரி மகேந்திரநாத் குப்தா ஓடலான்னு பார்த்தார். எதை விட்டு? இந்த வாழ்க்கை என்ற போராட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடலான்னு பார்த்தார். அவரை பிடிச்சி அவரை நிமித்தமாக வைத்து நமக்கு கிடைத்தது தான் என்னது? அமுத மொழிகள். அப்படி பார்க்கின்ற பொழுது கிருஷ்ணர் மாதிரி நீங்கள் குரு மகாராஜை பொறுத்து அப்புறம் எத்தனையோ லிட்ரலாகவே கோபாலர்மாவுக்கு அவர் எப்படி கொடுத்தாரு? கோபாலாக. பைரவி பிராமணிக்கு எப்படி இருந்தார்? ராம்லாலா அந்த அம்மா வணங்கிட்டு இருக்காங்க. ரகுவீர் வணங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வச்சு ஆஃபரிங் பண்ணிவிட்டு அவங்க விக்கிரகத்துக்கு வச்சு படைப்பாங்க. அப்படி வச்சுட்டு அவங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போது யார் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா? ஸ்ரீராமகிருஷ்ணன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கார். அவங்க தியானத்தில் எந்த காட்சி கண்டாங்களோ அதுவே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே தன்னுடைய கழுத்தில் இருந்த அந்த ரகுவீர் விக்கிரகத்தை கங்கையில் விட்டார். இந்த லிவிங் ராமா இஸ் தேர். ஸோ இது வந்து சும்மா நம்ம ஏற்றி சொல்கிறது கிடையாது, உண்மையிலே. அதேமாரி கோபாலம்மாவும் அந்த அம்மாவை பார்த்த உடனே இவர் கோபாலன் மாதிரி நகர்ந்துட்டு போவார். அவங்க ஆஃபர் பண்ணப்போ கோபாலனாக அங்கே சாப்பிட்டுட்ருக்கார். அவங்க அதுலேருந்து ஓ நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோபாலனை ஐடென்டி பண்ணாங்க. பட் ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னை யாருன்னு சொல்லியிருக்கிறாரு? தனக்குள்ளே யார் இருக்கிறதா சொல்லியிருக்காரு? காளி. ஃபுல்லாகவே காளி ஸ்வரூபமாக அவர் இருக்கிறார். காளியோட அந்த சக்தியாக அவர் உலகத்தில் இருந்தார். சரி, ஸ்ரீராமகிருஷ்ணரை கணேஷாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்ரீராமகிருஷ்ண கணேஷ் எதுக்கு ஃபேமஸ்ஸு? அவர் ஆத்தங்கரை குளத்தங்கரெல்லாம் உட்காந்துட்டு இருக்காரு என்னன்னு சொல்லுவாங்க. சரி, விநாயகர் ஒரு தடவை ஒரு பூனையை போட்டு அடின்னு அடிச்சிட்டார். வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கும். பார்வதிக்கு ஐயோ அம்மா யார் உங்களை அடித்தாங்க அப்படின்னு கேட்பார். டேய் நீ யாரையாவது இன்றைக்கி அடிச்சியா அப்படின்னு. அந்த பூனைக்குட்டியை அடித்தான். அவங்க வீட்டுக்காரன் ஓனர் வந்து அடிச்சிட்டானா அப்படின்னு. நான் பூனைக்குட்டி தான் அடித்தேன், உன்னை யார் அடித்தது? அந்த ஓனர் வந்து அடிச்சிட்டானா அப்படின்னு. அந்த ஓனர் அடிக்கலை, அந்த பூனைக்குள்ளே நான் தாண்டா இருக்கிறேன், அந்த பூனைக்குள்ளேயும் நான் தாண்டா இருக்கேன். அப்போ தான் தெரியுது, ஓஹோ அம்மா தான் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து அட்லீஸ்ட்டு எல்லா பெண்கள்லையும் யாரை தான் பார்த்தாரு? அவங்க அம்மா பார்வதியை பார்த்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் யாரை பார்த்தாரு? விநாயகர் அதனால் கல்யாணமே பண்ணிக்கல. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் அப்படி பார்த்துட்டு எப்படி கல்யாணம் பண்ணார்? உங்களுக்கு அந்த சந்தேகம் வரலாம் இல்லையா? அதனால தான் அவர் என்ன பண்ணார்? அம்மாவே கேட்டாங்க, நீ என்னை எப்படி பார்க்குற? அந்த தேவியாகவே பார்க்குறேன். கல்யாணம் பண்ண மனைவியை ஒருத்தர் எப்படி பார்க்குறார்? தேவியாக பார்க்குறார். கல்யாணமே எதுக்கு நடந்தது? சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்தாதான் உலகத்துக்கு நல்ல நல்ல குழந்தைகள்லாம் கிடைக்கும், முருகன் மாதிரி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அந்த ரெண்டு பேருடைய திருமணத்தினால தான் உலகத்தில் இன்றைக்கி எத்தனையோ நல்ல குழந்தைகள் நடமாடிக்கிட்டு இருக்கு. சுந்தரர் கல்யாணத்தை தடுத்தார். யார்? சிவபெருமான். எதுக்காக? அவர் உலகத்துக்கு சேவை பண்ணணும். இந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் கல்யாணத்தை தடுத்தாரா? ஏகப்பட்ட கல்யாணத்தை தடுத்துக்கிட்டே இருக்கார். உலகத்துக்கு நன்மை செய்கிறதுக்காக அந்த மாதிரி செய்கிறார். ஸோ இப்போது கணேஷ் வந்து அந்த பூனையை அடித்தார். இந்த கணேஷ் என்ன பண்ணார்? அந்த பூனையை பார்த்த உடனே அம்மா நீ இங்கேயா இருக்கிற, இந்தா சாப்பிடுன்னு சொல்லி அந்த பிரசாதத்தை பூனைக்கு ஊட்டுறார். ஊட்டினாரா இல்லையா? ஸோ எல்லா பெண்களையும் தாயாக பார்க்குறார். எல்லாரையும் அந்த பூனை கூட என்ன பண்ணுறார்? அடிக்காமல் பிரசாதம் ஊட்டுறார்.
அப்போ இவர் கணேஷ் தானே. இவரை கார்த்திகா பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போ முருகனை ஆண்டியாவும் பார்க்குறோம், எப்படியும் பார்க்குறோம், மனைவியோடையும் பார்க்குறோம். அதே தான் ஸ்ரீராமகிருஷ்ணர். எப்பவும் என்னவா இருக்கார்? மங்களகரமாக பக்தர்களுக்கு ஹஸ்பண்டு சமேதமாக இருக்கிறத பார்க்குறோம். எங்களுக்கெல்லாம் அவர் எப்படி தெரிகிறாரு? டோட்டல் துறவியாக இருக்கு. அப்போ முருகன் எதுக்காக உலகத்தில் பிறந்தார்? அந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்காக. ஸ்ரீராமகிருஷ்ணன் எதுக்கு பிறந்தார்? சிவபெருமானுடைய கண்ணிலேருந்து வந்த ஒளின்னு சொன்னால் அப்படி. அவருக்கு அந்த சக்தியை கொடுத்தது யார்? அம்மா கொடுப்பா. அப்படி சக்தியை யார் கொடுத்தா? சாரதா தேவி சுவாமிஜிக்கு அந்த சக்தியை கொடுத்தா. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அந்த சக்தி அம்மா மூலமாக யாருக்கு வந்தது? அந்த சக்தி வேளால் தான் இந்த உலகத்தையே வென்றார். யார்? ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற முருகன். ஸ்ரீராமகிருஷ்ணரை புத்தராக பார்க்கலாம், ஸ்ரீராமகிருஷ்ணரை சங்கரராக பார்க்கலாம். எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் புத்தராவார்? சுவாமிஜி சொல்லுவார், புத்தர் கருணையே வடிவானவர்னு. குரு மகாராஜ் சங்கரர் அவ்வளோ க்ளீனான இன்டலெக்ட், ரொம்ப ஷார்ப்பான இன்டலெக்ட். குரு மகாராஜ் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், சங்கரருடைய அந்த அறிவும் புத்தருடைய இதயமும் தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட ஒருவர் வேணும்னு அவர் தான் யார்? ஸ்ரீராமகிருஷ்ணர். பட் பெங்காலில் எல்லாருமே எப்படி அவரை கொண்டாடுவாங்கன்னா, நித்யானந்தத்தினுடைய உடம்பில் சைத்தன்யானந்தர். ஏன்னா சைத்தன்யர் எப்பயுமே சமாதியிலே மூழ்கிட்டு இருப்பார். அதனால் நித்யானந்தாவை விட்டு பேச சொல்லுவாங்க பக்தர்கள்கிட்டலாம். அதுக்கு இடம் இல்லாமல் ஸ்ரீராமகிருஷ்ணரே அவர் உடம்புலேயே அவரே எப்பயும் சமாதியில் இருப்பார், அதே நேரத்தில் வந்து டீச்சும் பண்ணுவார். அப்போது நித்யானந்த உடம்பத்தில் சைத்தன்யானந்தர். இப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லா தேவதேவிகளினுடைய உருவமாக இருக்கிறார். நாம் அவரை எப்படி பார்க்குறோமோ அப்படி நமக்கு காட்சி கொடுக்குறார். அந்த பிரிசம் எப்படி க்ளீனாக இருக்குதோ அதே மாதிரி ஒரு எளிமையான ஒரு பக்தனாக இருக்கிறார். அதே நேரத்தில் அவரை நீங்கள் சிவனாக நோக்கி பார்த்தா அப்படி சிவபெருமானவாக ஜொலிக்கிறார். விஷ்ணுவாக பார்த்தா அப்படி விஷ்ணுவாக ஜொலிக்கிறார். காளியாக பார்த்தா அப்படி காளி. ராமனா பார்த்தா ராமன் எதுக்காக? சத்திய நிஷ்டை. தந்தையோட அந்த சத்தியத்தை காக்கிறதுக்காக என்ன பண்ணுறார்? இப்போ எல்லாத்துலேயும் அந்த பாசிட்டிவ் கேரக்டரை நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். ஒரு பக்தர் ஒருத்தர் பாடியிருப்பார், அடியவர்க்காகவே அம்மை பிராட்டியை அல்லலுக்காக்கின அருள் சொல்ல தகுமோ, உனையன்றி வேறொரு துணையேது ராமா, உத்தம பூத்திர ரத்தினமே ராமா. அடியவர்களுக்காக அம்மை பிராட்டியை அல்லலுக்கு ஆக்கின அருள் சொல்ல தகுமோ. உன்னுடைய கொடுமை சொல்ல தகுமோன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? அம்மாவை கஷ்டப்படுத்தியிருக்கிறாரு. யாருக்காக? அடியவர்களுக்காக. யாரை கஷ்டப்படுத்தியிருக்கா? அந்த அருள் சொல்ல தகுமோ அப்படின்னு இவர் ஒருத்தர் பாடியிருக்கார். உண்மை பெரிய பக்தராக இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராமன் நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்துறதுல அந்த ராமனே தோற்றுருவாள். ஏன்னா சீதையை தூக்கிட்டு போயிட்டான் ராவணன், உடனே போய் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. இங்கே போயிட்டு அந்த மழை சீசன்லாம் ரொம்ப தங்கியிருந்து ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படையை கட்டி பாலம் கட்டி இங்கே போகிறதுக்குள்ளேயே அந்த அம்மா எவ்வளோ சஃபர் ஆகிருக்கும். அந்த மாதிரி இங்கே ஸ்ரீராமகிருஷ்ணர் அம்மாவை கூப்பிட்டு வந்து ஒரு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த நகபத்துன்ற இடத்துல பாத்ரூம் இல்லை, டாய்லெட் இல்லை,
இதில் என்னென்னா வர்ற பக்தர்களுக்கெல்லாம் சமைச்சு போடுங்கன்னு ஆர்டர் வேறு போட்டு, பின்னாடி எதுக்காக இதெல்லாம் பண்ணுறார்? ஒரு லட்சியத்தை ஏற்படுத்துறதுக்காக. அம்மாவை திருமணம் பண்ணதே எதுக்காக? அந்த காலத்தில் மனைவியை சாதாரணமாக கூட ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு காலம். மனைவின்னாலே அது ஒரு லோயர் கிரேடு மாதிரி, அவங்க கொஞ்சம் கீழே தான் உட்காரணும். ஸ்ரீராமகிருஷ்ணர் எங்கே தூக்கி வச்சார்? தேவியாக வைத்து பூஜை பண்ணி காட்டினார். மனைவியை தேவியாக பூஜை பண்ணி காட்டினார். இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நீங்கள் மனைவிகளை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை உலகத்துக்கு காமிக்கிறதுக்காகவே அவருடைய திருமணம் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பெண்ணால் என்னெல்லாம் முடியும்னு காமிக்கிறதுக்காகவும் சீதை கூட அப்படி ஒரு ரூலை பண்ணல. அது வரைக்கும் பண்ணிவிட்டு ஒரு பெண்ணுக்கு இலக்கணமாக இருந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் முழு பாரத்தையும் முழு பொறுப்பையும் யார்கிட்ட விட்டுட்டு போகிறாரு? ஒரு ஆதரவே இல்லாத இளம் விதவையாக இருந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராமன் எப்படி சீதையை அந்த பாரு அந்த அங்கேருந்து மீட்டு இங்கே காட்டுக்கு அனுப்பியாச்சு. ஊரில் எவனோ துணி துவைக்கிறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு காட்டுக்கு அனுப்பி. ஸோ இப்போல்லாம் பார்க்கும்போது சில உண்மையான ராம பக்தருக்கு இது கோபந்தான் வரும். ராமர் இப்படி பார்க்காம விட்டார் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இங்கே அம்மாவுக்கு அடுத்த வேளை சாப்பாடுக்கு இல்லை, வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. இதில் வேறு ரொம்ப ஜம்பம், யாருக்கிட்டையும் கையேந்தாத அப்படின்னு. என்ன பண்ணுவாங்க அவங்க? ஆனாலும் சீதை எப்பயும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, நம்ம சாரதையும் எப்பயும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன் அப்படி பண்ணல? சீதை ஆத்மார்த்தமாக ராமரை நேசித்தாங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள காதல் நமக்கு புரியாது. தெய்வீக காதல். நான் என் மனசில் ஆனந்த குடமே அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சத்திய நிஷ்டையில் நமக்கு கீதையை கொடுத்ததில் அவர் கிருஷ்ணராக இருக்கிறார். விஷ்ணுவே சிவனாகி வந்த ஒரு தெய்வம், சிவனே சக்தியாகி காட்சி தந்த தெய்வம். விஷ்ணுவே சிவனாகி வந்த ஒரு தெய்வம், சிவனே சக்தியாகி காட்சி தந்த தெய்வம். ராமனாய் கிருஷ்ணனாய் லீல செய்த தெய்வம், ஸ்ரீராமகிருஷ்ண குருவாகி லீலை செய்த தெய்வம். அவதார லீலைகளில் விஷ்ணு இவர்தானே, ஆனந்த தாண்டவத்தில் நடராஜன் தானே. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆனந்த தாண்டவம் ஆடுவார். அது ஏதோ டான்ஸு கற்றுக்காதவன் ஆடுற மாதிரி இருக்காதான். அப்போ அது நிறைய பேர் வர்ணனை வச்சுருக்காங்க. அப்படி ஒரு அந்த தாளம் பிசக்காமல் சும்மா ப்ராக்டிஸ் இல்லாமல் அப்படி பண்ண முடியுமா? நான் ஒரு பையனுக்கு குரு மகாராஜ் வேஷம் போட்டு ஆட சொன்னேன். அவன் ஆடினா தாளத்தில் வரவே மாட்டேங்குது. ஆனால் குரு மகாராஜ் அங்கே தாளத்தோடு ஆடினார். என் பேரை கெடுத்துடாதான்னு சொல்லி அவனை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணு. அப்படி தாளத்தோடு ஆனால் முன்னாடி ப்ராக்டிஸ். அவர் தான் நடராஜர். இப்போ நடராஜர் ஆடும்போது அம்மா சைடில் மறைஞ்சிருந்து பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி தான் நகபத்தில் மறைஞ்சிருந்து அம்மா பார்க்குறா. நடராஜர் ஆடுறார். நடராஜரத்துக்கு ஆடுறதுக்கு காரணமான சக்தி யார்? இங்கே சிவகாமி, அங்கே சாரதா தேவி. சத்தியத்தின் நிஷ்டையிலே ராமபிரான் தானே, தத்துவத்தின் நிலையினிலே ஸ்ரீகிருஷ்ணன் தானே. ஸ்ரீகிருஷ்ணனுடைய தத்துவம் அப்படியே அங்கே இருக்கும். ரினவுன்ஸ் எவ்ரி திங். குரு மகாராஜ் அதான் பண்ணார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். குரு மகாராஜிக்கிட்ட அதான் நாம் இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்னென்னு கேட்கும் பொழுது எத்தனையோ எல்லாரும் சொல்லுவாங்க. அதில் ஒன்று இந்த மத ஒற்றுமை, ஹார்மோனி ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சொல்லுவாங்க அவர் தியாகத்தை போதிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இது விட்டுடாது. இப்போது உலகம் ஃபுல்லாக மத கலவரங்களும் மதத்தினால பிரச்சனையும் அப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்கின்ற பொழுது இப்போ நாம் எல்லாம் வெவ்வேறு கடவுளை வணங்கிட்டு இருந்தவங்க
இப்போ நம்ம வீட்டிலலாம் முருகனை தான் வணங்குவோம் அப்படின்னு சொன்னால் குரு மகாராஜ்கிட்ட வந்தப்போ நமக்கு ஒன்றும் ஒரு வித்தியாசமே தெரியல. அந்த முருகன் தான் இங்கே இருக்கிறாருன்றது அப்படியே நமக்கு அப்பட்டமாக தெரியுது. அந்த மாதிரி எல்லாருமே நாம் ஒன்றாவதுக்கு ஒரு கடவுள் இருக்காருன்னா அது யார்? ஸ்ரீராமகிருஷ்ணர். ஆனால் யாருமே பெருசாக ரொம்பலாம் அங்கே ஸ்ரீராமகிருஷ்ணர் கோயிலுக்கு வரலையே. இந்த சாதாரண குட்டி குட்டி கோயிலுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. நெரிச்சல்லே ஏகப்பட்ட பேர் சாகுறான். இங்கே அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் எதுக்கு வரமாட்டேங்கிறாங்க? குரு மகாராஜ் ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தவன் ஒரு பணக்காரன் வீட்டில் குட்டையில் மீன் திருட போனானா. உடனே சத்தம் கேட்டு அந்த ஜமீன்தார் முடிச்சுக்கிட்டார். காவலாளையும் விட்டு தேடினாங்க. அவன் தேடிக்கிட்டு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் அந்த மீன் பிடிக்கிறது ஏதோ சாம்பல் வச்சுருந்தான். அதெல்லாம் பூசிக்கிட்டு ஒரு மரத்தடியில் சாமி மாதிரி உட்காந்துட்டான். அப்புறம் பார்த்தா இங்கே எவனும் திருடனில் ஒரு சாமியார் தான் உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் ஒரே பழங்களும் பரிசுகளும் இனிப்பு பலகாரங்களும் பிரணாமியம். அப்படி வந்த உடனே அவன் யோசனை பண்ணானான், ஆடாடாடா நான் சாமியாராக வேஷம் போட்டேன், திருடன் நான் வெறும் வேஷம்தான் போட்டேன், என்னையே இப்படி கொண்டாடுறாங்களே, நான் உண்மையான சாமியார் ஆகிட்டா என்னெல்லாம் எனக்கு பகவானே கிடைப்பார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட நாம் வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாலும் இனிமேலாவது நாம் என்ன ஆயிடணும்? உண்மையான பக்தர்களாக, பக்தர் மாதிரி வந்ததுக்கே நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட நாம் எப்படி வந்தாலும் இங்கே வந்த பிறகாவது நாம் நம்மளால் எந்த ஒரு கடவுளையும் வெறுக்க முடியாது, எந்த ஒரு வித்தியாசமும் யாரையும் பார்க்க முடியாது. யாராவது நம்மளில் இந்த மாதிரி இந்த கடவுள் பெருசு அந்த கடவுள் சின்னது இப்படிலாம் நமக்கு பார்க்க தோணுச்சுன்னா நாம் இன்னும் குரு மகாராஜ் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் நம்ம இதிலே கூட திட்டுவாங்க, அவர் என்ன எல்லா மதங்களும் சரின்னு சொல்லிட்டார் அப்படின்னு. அவரும் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. எல்லா பாதைகளும் இறைவனை அடைவதற்கான வெவ்வேறு பாதைகள், அவ்வளோதான். சிலது கரடு முரடாக இருக்கும், சிலது மோசமாக இருக்கும், சிலது ரொம்ப கஷ்டமான பாதையாக இருக்கும். அதான் உங்களுடைய சௌரியத்துக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு தான் சொல்லியிருக்காரு ஒழிய எல்லாம் ஈக்குவல்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த இடத்துல பாதைகள் அவ்வளோதான். எந்த பாதையில் போனாலும் நீ என்ன பண்ண முடியும்? பகவானை அடைய முடியும். ஸோ நாம் இங்கே வந்துட்டோம். இனிமேல் என்ன பண்ண, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, சர்வ தேவி ஸ்வரூபமாக ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்கிறார். நமக்குள்ளேயே அந்த டவுட் வரக்கூடாது. ஏன்னா சிவன் கோயிலுக்கு போகும்போது நம்ம சிவனை கும்பிட்றோமா இல்லை குரு மகாராஜை கும்பிட்றோமா, நம்ம குரு மகாராஜை கும்பிட்றோமா சிவங்கள கோயிலுக்கு வரலாமா, இப்படி எந்த மாதிரியான பேத புத்தியும் வரக்கூடாது. எல்லா தேவதேவிகளும் ஸ்ரீராமகிருஷ்ணன். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? காளிமூர்த்தி ராமகிருஷ்ண, கருணாமூர்த்தி ராமகிருஷ்ண, ராமமூர்த்தி ராமகிருஷ்ண, கிருஷ்ணமூர்த்தி ராமகிருஷ்ண. ஓம் நமோ ஸ்ரீ ராமகிருஷ்ண, ஓம் நமோ ஸ்ரீ ராமகிருஷ்ண, ஓம் நமோ ஸ்ரீ ராமகிருஷ்ண, ஓம் நமோ நமோ. சத்யமூர்த்தி ராமகிருஷ்ண, சாந்தமூர்த்தி ராமகிருஷ்ண, நித்யமூர்த்தி ராமகிருஷ்ண, ஓம் நமோ நமோ. ஞானமூர்த்தி ராமகிருஷ்ண, தியானமூர்த்தி ராமகிருஷ்ண, யோகமூர்த்தி ராமகிருஷ்ண, பிரேமமூர்த்தி ராமகிருஷ்ண, பிரம்மமூர்த்தி ராமகிருஷ்ண, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ ஸ்ரீ ராமகிருஷ்ண, ஓம் நமோ ஸ்ரீ ராமகிருஷ்ண, ஓம் நமோ ஸ்ரீ ராமகிருஷ்ண, ஓம் நமோ நமோ. மாத்ருமூர்த்தி ராமகிருஷ்ண, பித்ருமூர்த்தி ராமகிருஷ்ண, ஆச்சாரியமூர்த்தி ராமகிருஷ்ண, ஓம் நமோ நமோ.
आचार्यमूर्ति रामकृष्ण ओम नमो नमो। इष्टमूर्ति रामकृष्ण ओम नमो नमो। சர்வதேவ தேவி ஸ்வரூப ஸ்ரீராமகிருஷ்ணன் உங்கள் எல்லாருக்கும் அருளும் ஆசியும் கொடுக்க பிரார்த்தனை செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.